Hi friends, my life food தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி கோதுமை மாவு பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, 2 ஸ்பூனு அரிசி மாவு, இது ஏலக்காவும் துக்கும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், சிட்டிகை உப்பு, 3/4 கப்பு வெல்லம், தேங்காய் 2 பத்தை, இது நான் 5-6 ஸ்பூனு நெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். வெல்லம் போட்டுடலாம். தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் கரையணும் நல்லா, அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வெல்லம் கரைய வைக்கிறது. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது பச்சரிசி மாவு, ஏலக்காயும் சுக்கும், இது ஒரு சிட்டிகை உப்பு, இதுவும் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாவுலேயே இந்த வெல்லத்தை ஊற்றிடலாம். மண் இருக்கும், அதுக்கு தான் வடிகட்டுறது. தண்ணி வேணால் சூடாக தண்ணி வச்சு கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த பணியாரம் பேன் வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த பதத்துக்கு இருக்கணும். அதை அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்து எல்லா குழிலையும் ஊற்றி விட்டுருங்க. இதுலேயே வாழைப்பழம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வைங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, செவந்திருக்கும். அதே மாதிரி மூடி வைங்க 1 நிமிஷம். நடுவில் திறந்து பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். சூடான சுவையான கோதுமை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.